வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 68 இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் அகவல் வரிகள். பொது உணர் உணரும் போதலார் பிரித்தே அதுவெனிற் தோன்றா அருட்பெரும் ஜோதி. இந்த வரிகள் 121 மற்றும் 22வது அகவல் வரிகள். வழக்கம் போல் சிறப்பான உரை கொடுக்க முனைவர் சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. இணைந்திருக்கும் அனைவரும் சார்பாக ஐயாவை வரவேற்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 68 சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒரு சிறப்பான அருட்பெரும் ஜோதி அகவலை சிந்திக்க இருக்கின்றோம். இன்னைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய அகவல் வரி, பொது உணர் உணரும் போதலால் பிரித்தே அதுவெனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. பொது உணர் உணரும் போதலால் பிரித்தே அதுவெனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. அகவல் வரி 121 மற்றும் 122வது வரிகளை சிந்திக்கிறோம். இந்த வரி ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆனா அதுதான் நம்ம நினைக்கிறது தானே அது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல விதவிதமான ஒரு எல்லா உரைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கோணத்துல அது எழுதப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே இணைச்சு நம்ம இன்னைக்கு பேச போறோம். குறிப்பா ஒரு 3 விதமான பொருட்களை நம்ம எல்லா உரைகளையும் பார்த்து நாம உணர்ந்ததையும் பார்த்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமா தான் அதை நம்ம உணர முடியும். அது எங்க நின்னாலும் அந்த 3ல ஏதாவது ஒரு வகை அப்படின்றதுதான் இப்ப எல்லாருடைய அருளாளர்கள் இதுவரைக்கும் உரை எழுதின ஆசிரியர்களுடைய நிலைப்பாடா இருக்கு. அந்த வகையில இன்றைக்கு இந்த பொது உணர் உணரும் போதலால் பிரித்தே அதுவெனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. இப்ப நம்ம வழக்கம் போல அந்த சொற்களை ஆராய்வோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பொது பொது என்றால் எது? இது நம்ம காணொலியாவே போட்டிருக்கிறோம். பொது என்பது எது அகவலியில இருக்குது. அதுல நிறைய விதமான பொது என்பதற்கு உலகியல் என்ன பொருள், மெய்யியல் என்ன பொருள், அதை தாண்டி வெவ்வேறு துறையில அந்த பொது என்பது எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம விரிவா பார்த்துருக்கிறோம். அது இன்னும் விளக்கம் தேவைப்படுறவங்க அகவலியில பொது என்பது எது அப்படின்ற தலைப்பிலேயே அதுல நம்ம போட்டிருக்கிறோம். அது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை மீண்டும் ஒரு முறை பாருங்க. இந்த பொது என்பதற்கு பொதுமையானது, பொது இடம் சொல்றோம்ல, பொது நோக்கு இதெல்லாம் சொல்றோம்ல, பொதுவானது, தனி உரிமை இல்லாத எல்லாவற்றுக்கும் சொந்தமான ஒன்றை பொது என்று அழைப்பது உலகியல்ல வழக்கமா இருக்கு. அதுதான் பொதுமை, பொதுமையானது அப்படின்ற பொருள். 2வது, மெய்யியல்ல நம்ம ஏற்கனவே சொன்னது போல அம்பலம், கூடுகிற இடம், சபை போன்ற பொருட்கள் எல்லாமே அதுல இருக்கு. அப்ப பொது என்பது அவை இந்த மாதிரியான நிறைய சொல்லாடல் இருக்கு. இப்ப நாம ஒவ்வொரு சொல்லா பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதனுடைய முழு விளக்கத்தையும் நம்ம வழக்கம் போல பொருள் அந்த சொல்லுக்கான பொருளை சொல்லிட்டா நீங்களே அதனுடைய பொருளை எளிமையா நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதுக்கு நம்ம விளக்கம் தனியா சொல்ல வேண்டியதில்லை. நுணுக்கங்களை மட்டும் தான் நம்ம பேசிட்டு வரோம். அந்த வகையில பொது என்றால் நமக்கு ஒன்று பொதுமை அப்படின்ற பொருள், அம்பலம் என்ற பொருள், சபை என்ற பொருள்லாம் இருக்குது. அடுத்தது உணர் பத்தி சென்ற வகுப்புல நம்ம விரிவாவே பார்த்தோம். உள்ளிலிருந்து எழுகிற உணர்ச்சிக்கு எழுகிற கருத்துக்கு பேரு உணர்ச்சி அப்படின்னு பேரு. உள் எப்படி வந்தது? உள் என்றாலே உள்ளே இருப்பது அப்படின்ற பொருள்ல நம்முடைய முன்னோர்கள் அந்த மெய்யியல் சொற்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது ஓரெழுத்து, அதாவது உள், உண்மை, உள்ளது, அகம், இது எல்லாமே ஊ என்ற ஒரு சொல்லுக்குள்ளே அடங்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம சென்ற வகுப்புல நம்ம விரிவாவே பார்த்தோம். அப்ப உணர் என்பது உள்ளிலிருந்து எழுகிற அந்த கருத்தை உள்வாங்குவது, உள்ளில் இருந்து கொடுப்பவற்றை பெறுவது அப்படின்ற உணர்தல் என்பது உள்ளிருந்து வழங்கப்படுவதை பெறுவதற்கு பேரு உணர்தல் அப்படின்ற பெயர். அதனாலதான் நம்ம இந்த வள்ளலார் மெய்யியல் உணர்தல் அப்படின்றது அதோட பொருந்துதல் அப்படின்ற அதுவாகவே மாறுவது. அந்த சொல்லாடல்ல நம்ம பார்க்கிறோம்.
அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொன்னேன். அப்ப இந்த பொது உணர் அப்படின்றதுக்கு 2 பொருள்ல நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் பார்த்ததுல பொது என்றால் சபையை, அம்பலத்தை அறிகிற அப்படின்ற பொருள். 2வது பொதுமையான உணர்வு. சுயநலம் இல்லாத பொதுநலமாக சிந்திக்கிற ஒரு சிந்தனை. தனக்கென்று இல்லாமல் பிறருக்கு இருக்கக்கூடிய பிறருக்கானதும் பிறருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து. இது பொதுமை அப்படின்ற பொருள். 2 விதமான பொருள் இருக்கு. அடுத்தது உணரும். பொது உணர் பார்த்தாச்சு. உணரும் அப்படின்றா என்ன? உணர்தல். நான் ஏற்கனவே சொன்னேன். அதனோடு அதை அறிந்து கொள்ளுதல், அதனோடு பொருந்துதல் அப்படின்றது. இப்ப பொது உணரும் அப்படின்னா பொதுவாக உள்ள உணர்வை உணரக்கூடியது அப்படின்ற பொருள்ல நமக்கு இணைஞ்சு வருது. அப்ப பொது உணரும் போதலால், இங்கதான் ஒரு முக்கியமானது. அது இல்லாத இந்த போதல் அப்படின்றதுக்கு 2 விதமான பொருட்களை சொல்றாங்க. போதல் அல் அப்படின்றது அப்படி போதல் பிளஸ் அல் அப்படின்ற பிரிக்கிறாங்க. 2 விதமா இருக்குது. இப்ப இந்த அல்லுன்றதுக்கு அந்த போதல் அப்படின்றதுக்கு நிறைய தமிழ் சொற்கள்ல நிறைய பொருள்ல பல்வேறு இடங்கள் அது பயன்படுத்தப்படுது. நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேரம் கருதி நான் சில சில விடயங்கள் மட்டும் நான் அதை சொல்லிடுறேன். பொருள் மட்டும். போதல் அப்படின்றதுக்கு செல்லுதல், நீங்குதல், மறைத்தல், பிரிதல், பிறத்தல், ஒழிதல், நிரம்புதல், கழிதல், முடிவுறாதல், தகுதி அடைதல், இப்படி இன்னும் ஒரு 10 சொற்கள் இருக்கு. நான் சொல்றது இல்லாம இன்னொரு 10 சொற்களுக்கு மேல இருக்கு. அப்ப இந்த போதல் அப்படின்றதுக்கு இப்ப பாருங்க, ஏதாவது போங்கப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுல அவன் போறான் அப்படின்றது இருக்குல்ல. அப்பனா விடைபெறுதல், பிரிதல் அப்படின்ற சொல்லும் இதுல வருது. போதல் அப்படின்னாலே செல்லுதல் அப்படின்ற முதன்மையான பொருள் இருக்குது. அப்ப ஆதலால் அப்படின்னா அப்படின்னா அது இல்லாத அப்படின்ற பொருள்ல நமக்கு வருது. அப்ப நீங்க பாருங்க, பொது உணரும் போதலால் அது இல்லாத செல்லாத இடத்தில் அப்படின்ற பொருள்ல வருது. செல்லாத இடத்தில் அல்லது அது நீக்காத இடத்தில் அப்படின்ற மாதிரியான பொருள் வருது. சரி, இப்ப பொது உணரும் போதலால் பிரித்து என்றால் பிரித்து பார்ப்பது, பிரித்தல். ஒன்றை இன்னொன்று பிரித்தல் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பிரிவு ஒன்றிலிருந்து 2லிருந்து ஒன்றை பிரிப்பது. பிரிவுன்றதுக்கு நிறைய பேசியிருக்கிறோம். பிரிவுற்று அறியா பெரும்பொருளாய் அப்படின்ற வகையில் நம்ம பிரிவு பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். பிரிவுன்றது இறையில எப்படி பழக்கப்படுது, தலைவன் தலைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரிவு, இறைக்கும் நமக்கும் இருக்கிற பிரிவு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப பிரித்தே என்றால் அதிலிருந்து வேறுபடுத்தி அப்படின்ற பொருள். அடுத்த சொல் அதுவெனில். அதுன்னா அதுல இருக்கிறது. அது இது உது நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். அதுன்னா கொஞ்சம் தொலைவில் இருக்கிறது. அது வேணில், அதில் அப்படின்ற பொருள்ல குறிச்சுக்கலாம். அதுவெனில் அதுல தோன்றா அருட்பெருஞ்சோதி. தோன்றா அப்படின்றதுக்கு காணப்படாத, அதாவது வெளிப்படையாக காணப்படாத அப்படின்ற பொருள். தோன்றாத துணை அப்படின்னு சொல்றோம்ல, தோன்றா துணை. அவரு நம்ம பிசிக்கலா நம்மளோட இருக்க மாட்டாரு, அவர் தெரிய மாட்டார். ஆனா அவர் நமக்கு ஏதோ ஒரு உதவி செய்யறார். தோன்றா துணையாக இருந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனை தோன்றா துணைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் கண்ணுக்கு தெரியாதவன், மறைந்திருப்பவன் அப்படின்றப்ப மறைந்து இருத்தல் அப்படின்றதையும் நம்ம இந்த தோன்றானா வெளிப்படையாக காணப்படாத ஒரு நிலை. தோன்றா அருட்பெரும் சொல். இதுல எல்லாத்தையுமே பெருமானார் அதுன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. இப்ப அதுவாக, அதுவாகிய இப்படி எல்லாம் இப்படிதான் இருக்கு. அது அதுமயமாக அப்படின்னு தான் சொல்றாரு. அதீதமாய், அனுபவத்திற்கு அதீதமாய், எல்லாவற்றிலும் பொறிந்து இருக்கிறது அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஆனா இந்த இடத்துலதான் பெருமானார் தோன்றா அப்படின்ற ஒரு வார்த்தை போடுறார். எல்லா இடத்துலயும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மட்டும் தோன்றா, அதுவெனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி அப்படின்ற ஒரு முக்கியமான சொல்லாடலை பயன்படுத்துறேன். நீங்க திரும்ப அப்படியே வாங்க, திரும்ப அந்த வாசத்துக்கு அப்படியே வருவோம். பொது உணரும் போதலால் பிரித்தே அதுவெனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. இப்ப நமக்கு ஓரளவு அதை கணிக்க முடியுது என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. இப்ப நீங்க பொது பார்வையில அதை பார்க்கும்போது என்ன தோணுது?
பொது அப்படின்ற பொதுமையாக, பொதுவான அப்படின்ற பொருள்ல நாம் இந்த இடத்துல கையாளலாம். ஏன் அப்படின்னா அதுக்கு நான் சான்று சொல்றேன். ஏன் அதை கையாளலாம் அப்படின்னு. பொது உணரும். பொது என்ற சொல்ல பெருமானார் பல இடங்கள்ல பயன்படுத்துறாரு, பல விதமா பயன்படுத்துறாருன்றத நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல பொது என்ற அந்த உணர்வு எதை குறிக்குது? பொதுமை என்ற விஷயத்தை குறிக்குது. ஏன் அப்படின்னா இப்ப பாருங்க, பொது உணரும் போதலால் பிரித்தே. பொதுவாக, அதாவது இந்த பொதுன்றதுக்கு என்ன அப்படின்னா எல்லா உயிர்களையும் சமமாக தனது பொது நோக்கத்தில் எல்லா உயிர்களையும் தம் உயிராக, எல்லா உயிர்களையும் சமமாக உணரும், எல்லா உயிர்களும் சமமாக உணரும் உணர்வை போதலால், அது அது அதுக்கு செல்லாமல் உணர முடியாத அப்படின்ற பொருள். அப்ப எல்லா உயிர்களையும் பொது என்ற உணர்வு இல்லாமல் அல்லாமல் பிரித்தே. அப்ப பொது என்ற ஒன்று இல்லாமல், அந்த உணர்வு இல்லாமல் பிரித்து அதுவெனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. அப்ப எல்லா உயிர்களும் பொதுவான என்ற உணர்வு இல்லாமல் அல்லாமல் அது இது அப்படின்னு பிரிச்சு உணர்கிற அந்த உணர்தல் இருக்கே, அதில் அருட்பெரும் ஜோதி வெளிப்படாத இருக்கிறது அப்படின்றது பொருள். இது முதல் விளக்கம். இதுல என்ன பொருள் விளக்கப்படுது? அதனுடைய உட்பொருள் என்ன? பொதுவில் இறைவன் இருக்கிறான், இவ்வளவுதான் செய்தி. பொதுவில் இறைவன் இருக்கிறான். பொது நோக்கம் இருக்கிறவர்களுக்கு இறைவன் தன்னுக்குள்ளே இருப்பான். பொது நோக்கம் என்பதே இறைவனுடைய இன்னொரு வடிவம். வாழ்வியல்ல தனக்கு தான், தனது குடும்பம், தனது சுற்றம், இப்படி இன்னும் தன்னுடைய வட்டத்தை குறுக்குவது இயல்பான பண்பு இல்லை. அப்ப பொது என்பது தனக்கான எல்லா மக்களையும் தம் மக்களாக பார்ப்பது, எல்லா உயிர்களையும் தம் உயிராக பார்ப்பது, தனக்கு பசித மற்றவர்களுக்கு பசிக்கும் என்ற அந்த இயல்பான உணர்ச்சி, இது எல்லாமே ஒரு சின்ன செய்தியிலிருந்து வாழ்வியலிருந்து பெரிய நிலை வரையில இந்த பொது என்ற உணர்ச்சி நமக்கு இருக்கு. அப்ப இந்த பொது என்ற உணர்ச்சி இல்லாமல் அது இது என்று பிரித்து பார்க்கிற அந்த உணர்வு நிலையில் அருட்பெரும் ஜோதி தோன்றாத அருட்பெரும் ஜோதி அப்படின்றது முதல் விளக்கம். இது உலகியலால இயல்பாக பேசப்படுகிற ஒரு பரவலா பேசப்படுகிற ஒரு விளக்கம். இரண்டாவது விளக்கம் அது இன்னொரு நிலை, கிட்டத்தட்ட பெரிய மாறுபாடு இருக்கு. அது ஒரு சின்ன வேறுபாடு தான் இந்த வரிகளுக்கு. இரண்டாவது விளக்கம் எப்படி இருக்குதுன்னா, நீங்க இந்த எல்லா உயிர்களும் இறைதான், எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் ஒருவன் இருக்கிறான், அந்த உணர்வை அன்றி இறைவனே தனியாக, அதாவது தனித்தனியான இறை அப்படின்னு எண்ணினால், அப்படி தனித்தனி என்று உணர்கிற எண்ணத்தில் கூட அவனை உணர முடியாத தோன்றா தன்மையில் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றது செய்தியா இன்னொரு விளக்கத்தை சொல்றாங்க. அது இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, எல்லா உயிர்களிலும் இறை என்ற பொது இருக்குது. கொல்லாமை பற்றி பேசும்போது பெருமானார் இறை இது காரணம், நான் ஏற்கனவே அந்த ஒழுக்கம் பத்தி பேசணும். சுத்த சன்மார்க்கத்துல இலக்கு என்பது இந்த பெருநிலை, அது போற பாதை சுத்த சன்மார்க்கம். ஒரு இலக்கு வச்சுட்டோம், இங்கதான் நம்ம போக வேண்டியது இருக்குதுன்னு ஒரு இலக்கு வச்சுட்டோம். அது இலக்கு வச்சுட்டா போதும்ல, அதை அடையணும்ல. அப்ப அடையக்கூடியதுக்கு எந்த டூல் இருக்குது? பாதை இருக்குது. அங்க ஏதோ ஒரு பகுதியில ஒரு பொருள் இருக்குது. இப்போ வடலூர்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு உதாரணத்துக்கு. வடலூர் அப்படின்ற ஒரு பொருள் அங்கதான் போகணும் அப்படின்றது இருக்கு, ஏன்னா சிதம்பரத்துல இருக்கு. இப்ப அங்க போகணும்ன்றது இலக்கு. எப்படி போவேன்? ஒரு பேருந்து போகணும், அல்லது வேற ஏதாவது ஒரு வண்டியில போகணும். ஏதோ ஒரு கருவி நமக்கு தேவை. அப்ப அந்த பாதை என்பது எது? சுத்த சன்மார்க்கம் என்பதுதான். அந்த சன்மார்க்கம் என்ற சாலையை பிடிச்சி அதுல டிக்கெட் ஒண்ணு எடுக்கணும்ல, சும்மா போக முடியாது, ஏதாவது டிக்கெட் எடுக்கணும்ல. அந்த டிக்கெட் எது அப்படின்னா ஒழுக்கம்னு பேரு. அந்த டிக்கெட் எடுத்தாதான் நீங்க அங்க போக முடியும். நீங்க டிக்கெட்டுன்றத வச்சுட்டு வேற ஏதாவது போட்டாலும், ஒரு பெட்ரோலும் வச்சு வண்டியில போறதுனாலும் பெட்ரோலும் ஒண்ணு இருக்குது அப்படி வச்சுக்கோங்க, கற்பனை வச்சுக்கோங்க. அதுக்கு ஏதாவது ஒண்ணு போட்டாதான் நம்ம அங்க இருந்து போக முடியும், சும்மா போயிட முடியாது. பாதை இருக்குது அப்படின்றதுனாலே நடந்து போயிடும். நடந்து போனா ரொம்ப தொலைவா இருக்கும். ஒழுக்கம் இல்லாம போனீங்கன்னா இறைவனை தொலைவில் ரொம்ப சீக்கிரமா தந்திக்க முடியாது. இப்ப ஒழுக்கம்ன்றது ரொம்ப அடிப்படையானது. அப்ப அந்த அடிப்படை ஒழுக்கம் என்ற அந்த கட்டணத்தை நம்ம கடைபிடிக்கும் போது மிக விரைவாக போயிடும்.
ஒழுக்கமே இல்லாம நீங்க நடந்து நடந்து போனீங்கன்னா எந்த காலத்துல போறது? இறையில அடுக்கு நேரம் இல்லை, அவ்வளோ இதா இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம சமயத்துல சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கு, அது மாதிரி இதெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்படி இந்த பெருநிலையை அடைவதற்கு சில டூல் இருக்குது. அப்ப அது எல்லா உயிர்களையும் தம் உயிராக பார்க்கிற அந்த பொது உணர்ச்சி அதான் இறைவன் இருக்கிறான். அப்படி இல்லாத உணர்ச்சியில் இறைவன் தன்னுடைய தன்மையை காமிப்பதில்லை, அவன் தோன்றுவதில்லை. குறிப்பா இறைவன் என்பது அருட்பெரும் ஜோதி அப்படின்றத பெருமானார் சொல்றான். இதுக்கு ஒரு ஆதாரமாகவும் சில விஷயத்த நம்ம பார்க்கிறோம். பெருமானார் சுத்த சன்மார்க்க விதிகளை விதிக்கும் பொழுது முதன்மையான ஒன்றை வச்சார். நீ ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறோம். சாதி, சமயம், மதம் இதெல்லாமே தடை. சடங்கு, சம்பிரதாயம் இதெல்லாம் தடை. இதிகாசம், புராணம், வர்ணாசிரமம் இது எல்லாமும் தடை. அப்படி ஆண் பெண் சமத்துவம் எல்லாமே அப்படி சொல்றாங்க. அதுல கொள்கையாவே ஒன்றை வைக்கிறார். என்னன்னா, பொது நோக்கம் வேண்டும், எச்செயலிலும் பொது நோக்கம் வேண்டும். பொது நோக்கம் இல்லாத எந்த செயலும் நீ செய்யக்கூடாது. பாருங்க எப்படி வச்சுக்காரு பாருங்க. பொது நெறி தான் சுத்த சன்மார்க்கம் என்பது. பொது நெறி தான், எல்லாருக்குமான நெறி. இப்ப பொது நெறி. அப்ப நீ எந்த செயலை செய்தாலும் பொது என்ற ஒன்று இருக்கணும். பொது நோக்கம் இல்லாமல் நீங்கள் எந்த செயலையும் செய்ய கூடாது. அது தேவை, அது அது அப்படி பயனில்லாதது அப்படின்றதுதான் பெருமானாருடைய கருத்து. அது மட்டுமல்ல, அருட்பாவுல அதை பத்தி சொல்றாரு. ஒரு முக்கியமான பாடல் 5451வது பாடல்ல ரொம்ப சிறப்பாவே சொல்றாரு. எப்படி அந்த பொது என்ற உணர்வு எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லும்போது சொல்றாங்க, எல்லா உலகமும் என் வசம் ஆயின, எல்லா உலகமும் என் வசம் ஆகின, எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின, எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின, எல்லா ஞானமும் என் ஞானம் ஆயின, எல்லா ஞானமும் என் ஞானம் ஆயின, எல்லா வித்தையும் என் வித்தை ஆயின, எல்லா வித்தையும் என் வித்தை ஆயின, எல்லா போகமும் என் போகம் ஆயின, எல்லா போகமும் என் போகம் ஆயின, எல்லா இன்பமும் என் இன்பம் ஆயின, எல்லா இன்பமும் என் இன்பம் ஆயின, எல்லாம் வல்ல சிற்றம்பலத்தென்பார், சிற்றம்பலத்தென்பார் எல்லாம் நல்கி என் உள்ளத்துள்ளாரே அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த நிலை இருக்குல்ல, இந்த நிலை ரொம்ப பெரிய நிலை. நாமெல்லாம் இந்த இலக்கை நோக்கித்தான் பயணிக்கணும். ஐயா சொல்றது நமக்கு வலியுறுத்துறது என்பது இந்த இலக்கு தான். எல்லா உலகமும் எல்லா உயிர்களும் எல்லா ஞானமும் வித்தை இப்படி எல்லாமும் நானே இருக்கிறேன். அது அப்படி இருக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அப்ப நானும் அதுவா இருக்கிறேன் அப்படின்றத செய்தி. இப்ப புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப பொதுன்றது எப்படி நாம பார்க்கணும்? உலகியல்ல ஒரு பொதுவான காரியம், பொதுவான இடம், இது மாதிரி இருக்குது. பெருமானார் சொல்லக்கூடிய அந்த பொது என்பது வேற மாதிரி இருக்குது. எல்லாவற்றையும் தனக்குள்ளே பொருத்தி தான் உணர்வதே எல்லாமும் இருக்குது அப்படின்றது உணரக்கூடிய அந்த உணர்ச்சியை தான் இங்க பொது உணர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா, அதுதான் எல்லாமாக இருக்குது. இறைதான் எல்லாமாகும். இறைவன் என்று தனித்த எண்ணினா கூட அந்த உணர முடியாத அருளாகி அருட்பெரும் ஜோதி அப்படின்றது இது ஒரு விளக்கமா அறிஞர்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். சான்றாக இந்த பாடல்களை சொல்றாங்க. அப்ப என்னன்னா, அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றாங்க. பெருமானார் சித்தி வளாகத்துல சித்தி அடைய போறார். அதாவது இந்த உலகியல் இருந்து திருமறைப்பாகிறார். சித்தி அடைதல், அருட்பெரும் ஜோதி என்ற பெருநிலையோடு ஐக்கியமாகிற அந்த கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக பெருமானார் சொல்லது ஒரு முக்கியமான செய்தி. அது நீண்ட சொல்ல முடியாது, நான் ஏற்கனவே அதை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் நான் அந்த வரியை மட்டும் நான் எடுத்துக்கிற நேரத்தை பண்ணி, அந்த ஒரு வரி ரொம்ப முக்கியமான வரி. இப்போது இந்த உடம்பில் இருக்கின்றேன், இனி எல்லா உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன் அப்படின்ற ஒரு வரியை சொல்றார். அது சொல்லிட்டு தான் இந்த திருவிளக்கை இதை வச்சு வழிபடுங்க, திருவிளக்கை வச்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறைக்குள்ள, சித்தி வளாகத்தில் இருக்கக்கூடிய அறைக்குள்ள போறதா நமக்கு குறிப்பு இருக்குது. நிறைய குறிப்புகள் இருக்குது. அதுல நமக்கு கிடைச்ச இந்த முக்கியமான குறிப்பு இதுதான் ஐயா சொன்னாங்க அப்படின்னு குறிப்பு இருக்கு. இன்னைக்கு சித்தி வளாகத்துல இருக்கு, சீடர்கள் எழுதி வச்ச குறிப்புகள் இருக்கு.
அப்ப இந்த இந்த உணர்ச்சி இருக்கு பாருங்க, எல்லா உயிர்களிலும் தன் உயிர் போல எண்ணுகிற அந்த மனநிலை தான் எல்லாமும் நான் தான், எல்லாத்துக்குள்ளேயும் இறை இருக்குது அப்படின்ற உண்மையை உணருதல். அதுவே பொது உணர் அப்படின்ற சொல். இது ஒரு முக்கியமான ஆஹ் 2வது விளக்கம். இப்ப இதுக்கு அதுக்கும் பெரிய விளக்கமும் வேறுபாடுன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆஹ் விளக்கம் தான். 3வது, இந்த பிரித்தே அப்படின்றது என்ன? இந்த பிரித்து அப்படின்றது இருக்குல்ல, பிரித்தே எல்லாம் பொது அப்படின்னு உணராம பிரித்து என்னது, இந்த பிரிவுன்றது எதை குறிப்பதுன்னு ஒரு ஐயம் வரும் நமக்கு. எனக்கும் வந்திருக்குது. பிரித்துன்றத பெருமை எதை சொல்லுவாரு அப்படின்னா, இப்ப நம்மளுடைய, நான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், ஆறந்த முடிவுகள். இதுவரையில் மெய்யியலில் 6 வகையான முடிவுகள் இருக்குது. கலாந்தம், நாதாந்தம், போதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம், கலாந்தம், இதெல்லாம் இருக்குது. நாதாந்தம், யோகாந்தம். இப்ப இந்த 6 வகையான குறிப்புகள். இதில் கடவுள் மறுப்பு என்பது வேறு, கடவுள் உள்ளடக்கி உட்பட 2 கருத்து, எல்லா கருத்துகளும் உள்ளடக்கியதுதான் இந்த முடிவுகள். இயற்கை பற்றி, இறை பற்றி, அல்லது இயற்கை உண்மை பற்றி அந்த 6 முடிவுகள் இருக்கு. இந்த 6 முடிவுகளும் என்ன சொல்லுது இறுதியா? ஒன்றுதான் இறை, ஒன்றுதான். அதுல எல்லாமே சமயத்திலே உட்பட சமயம் மற்றும் மதத்தில் உள்ளிட்டவருக்கு அவங்கவுங்க என்ன சொல்லிப்பாங்க, இவருதான் கடவுள், இவருதான் உச்சபட்ச கடவுள், இவர்தான் ஒருவர் தான் கடவுள் அப்படின்றது அந்தந்த சமயத்துல இருக்கக்கூடியது எல்லாமே நான் பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் நம்ம பெருமானார் சென்ற இதுல போறோங்க, இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளை கூட்டம்னு பெருமானார் இதுல சொன்னதை நம்ம சொல்றோம். அதெல்லாம் ஒரு சின்ன வெளிச்சத்தை பார்த்துட்டு, சின்ன அருளொளியை பார்த்துட்டு, மது உண்டவரை போல மனம் போன போக்கிலே அவங்களாம் சொல்லிட்டாங்க. அது இல்ல, அதெல்லாம் சிறுபிள்ளை கூட்டம்ப்பா, அதனால அதை சிறுபிள்ளை கூட்டம்னு சொல்லிட்டு போல, அதை அருட்பெரும் ஜோதி என்பதை வைத்து கண்டறி, உனக்கு தான் அந்த ஒளி கொடுத்துருக்க, நீங்க பார்த்து கண்டுபிடிச்சிக்க, நீனும் மயங்கி நிக்காத அப்படின்னு எனக்கு அருளிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு பெருமானார் பதிவு செய்யற. நேரடியாக அவருடைய இதுல இருந்தா, பாடல்ல இருந்தா பதிவு செய்ய, அகச்சான்றில் இருந்தா சொல்றாரு. அப்ப நமக்கு புரிஞ்சிடுச்சு, இந்த ஆறந்த முடிவுகள்னு ஒவ்வொரு வெவ்வேறு களத்திலும் ஒவ்வொரு சிந்தனை வழியிலே வெவ்வேறு கருத்து என்பது பன்மையில தான் வரும். ஆனா அது ஒரு மூலத்தை நோக்கித்தான் இருக்குது. அதனுடைய மூலம் என்பது ஒன்றுதான். இப்ப ஏற்கனவே நம்ம சொன்னது போல ஒரு வித்து தான், விதைதான். விதையிலிருந்து தான் ஒரு விதையிலிருந்தா வேறு, அதிலிருந்து மரம், அதிலிருந்து கிளை, அதிலிருந்து காய், கனி, இலை, இது எல்லாமே சருகு உட்பட. அப்ப இது எல்லாம் இது இலை, இது இலை தனித்த தன்மை இல்லை, கிளைதான் அடிப்படை, இதுதான் அதோடையது இல்லை, அதிலிருந்து காய் வருகிறது, பூ வருகிறது, அதுதான் முதன்மை இல்லை, காய் தான், அதிலிருந்து காய் வருது, அப்ப காய் தான் சிறப்பானது, பழம் வருது, இதுதான் உச்சபட்ச சிறப்பு. இப்படிதான் நம்மளுடைய இதெல்லாம் சொன்னா நமக்கு எப்படி ஒரு சிறு பிள்ளையா பேசுற மாதிரி இருக்குமோ, அது போலத்தான் இந்த உண்மையை கண்டறிந்தவள் அப்படின்றது பெருமானார் சொல்லக்கூடிய கருத்து. ஒரு மரத்தின் பிரிவுகள் இதெல்லாம், ஒரு வித்தின் பிரிவுகள் இதெல்லாம். இப்படின்ற உண்மையை பொது உணர்ச்சி மொத்தமாக அது மரத்தினுடைய சின்ன சின்ன தன்மைகள் தான் கிளை, இலை, பூ, காய், கனி, அதுக்குள்ள விதை, இது எல்லாமே இருக்குது. அப்ப மூலம் என்பது இதுல இருந்துதான் வருது. இப்படிதான் நாம இந்த பொது உணர்ச்சி என்பது இப்படியான விஷயத்த நம்ம கொள்ளும். அப்ப இதுவரையில் நமக்கு கண்டறியப்பட்ட அருளாளர்களால், மெய் அறிவாளர்களால் அறியப்பட்ட உண்மைகள், முடிவுகள் இருந்தாலும் அது வெவ்வேறு தளத்தில் வெவ்வேறு இடத்துல நம்ம முரண்பட்டு நிக்குது. அது நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். 36 தத்துவங்கள்லயும் நம்ம பேசியிருக்கிறோம். அந்தங்கள் 6 அந்தங்கள்ல நம்ம விரிவா பேசியிருக்கோம். 6 அந்தங்கள் பற்றி சொல்லும்போது இப்ப நம்ம காணொளிகள் போட்டிருக்கிறோம். அது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த அந்தங்கள் பற்றி முழுமையான விளக்கத்தை நம்ம அதுல சொல்லியிருக்கிறோம். இப்ப நேரம் கருதி நான் அதை சொல்லாம விடுறேன். வாய்ப்பு இருந்தா அந்த காணொளிகளை பார்த்துக்கோங்க. அப்ப இதுவரையில் சொல்லப்பட்ட அந்த முடிவுகளில் வெவ்வேறாக இருந்து பிரித்து என்பது இருக்கு. நீங்க சிந்திச்சு பாருங்க. சித்தாந்தத்துல சொல்றாங்க 30 விளக்கம். இறை, உயிர், தலை, உலகம், இது மூன்றும் வெவ்வேறு தன்மையில இருக்குது அப்படின்ட்டு ஒரு சயின்டிபிக்கலாகவும் அதை பத்தி சொல்றாங்க. ஆனா ஆராயும் போது அது எல்லாம் ஒரு தன்மை உள்ளது, ஒன்றொன்றாக மாறி இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்றோம். இப்ப இது போன்ற விளக்கங்களும் சொல்றாங்க. இந்த பிரிவு அப்படின்றதுல இந்த மாதிரியான விளக்கங்கள் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டே வெவ்வேறமா இருக்குது அப்படின்றதுல சொல்றாங்க.
இப்ப நாம பொதுவா என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆறந்த முடிவுகள், அதாவது இதுவரையில் ஆன்மீகத்திலும் அறிவுத்தளத்திலும் அந்த மெய்யை தேடிய பயணத்தில் 6 முடிவுகள் இந்த 6 அந்தங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வெவ்வேறு தன்மையில் இப்ப யோகம்னு வச்சுக்கோங்களேன், யோகாந்தம், யோகத்தின் வழி இறை அடைதல். அது எங்க போய் முடியும்? சமாதியில தான் முடியும். சித்தர்கள் ஏன் சமாதிகளாக நம்ம பேசியிருக்கோம். யோகத்தினுடைய இறுதி எல்லை யோக சமாதியில் தான் முடியும். வேற வழியே இல்லை. அதுக்கு மேல அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு ஐம்பூதத்திற்குமான கோட்பாடு இருக்குது. அந்த ஐம்பூத தத்துவம் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது. அந்த உடம்புக்குள்ளேந்து இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை எது அதிகமா இருக்குதோ அது ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்து. பரவெளி அப்படின்ற வெளி கோட்பாடு. ஆனா பெருமானார் சொல்லுது பரவெளியை தாண்டி சைவ சித்தாந்தம் சொல்லுது வெளிக்குள்ள இருக்கிற பரசிவ நிலை இறுதியா சிவம், அடுத்தது பரசிவம், செம்பொருள் அப்படின்னு மெய்ப்பொருள் அதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இப்ப அது வரையில இருக்கு. பெருமானார் என்ன சொல்றாரு, அது இல்ல, அதெல்லாம் சின்ன விஷயம். அது ஒரு அதாவது முக்தி பத்தி தான் நம்ம எல்லாம் சொல்லுவாங்க. முக்தி அடைதல், சமயத்தில் மதத்தெல்லாம் முக்தி தான் உண்டு. முக்தி என்பது என்ன? இயல்பா அந்த மரணத்தை நம்ம உயிர் பெறுதுன்னா முக்தி அடைஞ்சிடும். இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு உட்பட்டு வாழ்கிற அந்த வாழ்வியல் முக்தி அடைஞ்சிடும். இது வரைக்கும் நம்ம பண்ண பரவாளர்கள் முக்தி அடைஞ்சாங்க. ஆனா பெருமானார் தான் சொன்னாரு, முக்தி என்பது 300 சாதனம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, முக்தி என்பது 300 சாதனம். ஏப்பா அது தொடக்கம் கிடையாதுப்பா, அது முன்னாடி இருக்கிற ஒரு நிலை. இப்ப முன்னாடி இருக்கிற நிலையில அதுக்கப்புறம் இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க யாரு வந்து ஒரு மணி அடிக்குதுன்னா அது சத்தம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு ட்ரைலர் மாதிரின்னு வச்சுங்களேன். ஒரு படம் வருதுன்னா அது ஒரு முன்னோட்டம். முக்தி என்பது முன்னோட்டமானது. நிலை பல, அதாவது அடுத்து சித்தின்னு ஒரு நிலை இருக்குது. அந்த சித்திகள்லாம் எல்லா நிலைகளையும் கடந்த ஒரு நிலை, அதான் இறுதி நிலை, பேரு சித்தின்னு பேரு. அந்த நிலை தான் எல்லா பெரிய நிலையாக இருக்குது அப்படின்றது பெருமானார் சொன்னார். இப்ப ஏன் சொல்றோம்னா, இந்த முடிவுகளிலிருந்து பெருமானார் எல்லாவற்றையும் பிரிச்சு இறுதியா அருட்பெரும் ஜோதி என்ற மூலம் என்பதுதான், அதிலிருந்து தான் இதெல்லாமே அதனுடைய ஒரு சின்ன பகுதியாக ஒரு படிநிலையில வரும்போது இதெல்லாம் இருக்குது, சின்ன உண்மையா இருக்குது, பேருண்மையை அது மறைக்கல அப்படின்றத செய்தி. இப்ப இதுல இருந்து நாம் என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த பொது உணர்ச்சி அப்படின்றது எதுவாக இருக்குது அப்படின்னா, பொதுமையாக பார்க்கிற பார்வை, எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணுகிற அந்த அறத்தை நமக்குள்ளே வளர்த்துக்கணும். அந்த அறம் வளர 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 நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ளேயே மனம் தூய்மைப்படும். இப்ப நீங்க இப்ப சென்ற வகுப்புல நம்ம பேசணும், நம்மள ஒரு கொல்ல வரான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட போய் நம்ம அறம் பேசிட்டு இருக்க முடியாது, கொல்லாமை பத்தி பேசக்கூடாது. இப்ப தடுத்து முடிஞ்சாலும் உயிரை காப்பாத்திக்கணும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் நீங்க மெய்யியல் பேசுனீங்கன்னா ஏஞ்சி ஓடிடுவாங்க. பேசக்கூடாது. அவனுக்கு தேவை பசி, அதை முதல்ல ஆத்தணும். இதை பெருமானார் தான் செஞ்சார். இதான் முக்கியமானது. நீ ஏன் உணவளிக்கணும்னா, உணவளித்தல் இதுல இருந்து தொடங்க. இலக்கு ஞானத்தை அடைவது, இந்த உண்மையை மெய்ய தெரிஞ்சுக்க, அதுக்கு என்னென்னலாம் தடன்னு பார்த்தார். இதெல்லாம் தடையா இருக்குது, பசி இருக்குது, முதல்ல அதை ஒழிக்கணும். ரெண்டாவது நோய் இருக்குது, எல்லாருக்கும் நோய் இருக்குது, அவன் அவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குது. அப்ப அந்த பயண நெடுங்காலம் வாழ்க்கை ஆயுள் மிக குறைவா இருக்குது. அது நோய் வந்துச்சுன்னா அவனுக்கு இன்னும் பாதியா குறைஞ்சிடும், அவன் அந்த இலக்கை அடைய முடியாது, தொலைவு ரொம்ப தொலைவா இருக்கு. அப்ப நோய் வருது, அப்ப நோயை ஒழிக்கணும் மருத்துவம். அப்ப ஒண்ணு அப்படியே வருது உயிர், இதுக்கெல்லாம் அப்படியே ஒண்ணு வரும்போது கொலை. ஒரு வாழ்வாங்கு வாழக்கூடிய, வாழ்வதற்காகவே உயிர்கள் படைக்கப்பட்டிருக்கு. அத அந்த வாழ்வியல் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு ஒருவனுக்கு தொந்தரவு கொடுக்கிற, உடலால் அந்த உயிரை எடுக்கிற கொடுந்தொழில்ன்றார் கொலை, கொடுந்தொழில். அந்த உயிர் வாழ்வதற்கு, அந்த இலக்கை அடைவதற்கு தான் போகுது. அதுக்கு நீ போய் தடை வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னா, அப்ப அதை தடை, கொலை தடை. கொள்ளாது. எல்லா உயிர்கள் நமக்கு மட்டும் இல்லப்பா, அது எல்லா உயிருக்கும் பொதுவானது. அப்ப புலால் மருந்து எந்த உயிரையும் கொள்ளாது அப்படின்ற. இப்ப இதைதான் நீங்க ஜீவகாருண்யத்தை நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி உணர்ச்சி தான் வரும். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்படி இந்த இதுல இருந்துதான் ஒரு அறத்தை வளர்த்தெடுக்கும். இதுதான் நம்ம முன்னோர்கள் செய்தாங்க. அப்ப அந்த விஷயத்த நம்ம மீட்டெடுக்க, இந்த அதனுடைய எச்சங்கள்லாம் இன்னைக்கு அந்த நம்முடைய மரபுல இயல்பாகவே இந்த கருத்துக்கள்லாம் இருக்குது. ஏன்னா நாம தான் பெரிய வளர்ச்சி அடைந்த சமூகம். எந்த இடத்துல மெய்யியல் வளர்ச்சி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க.
அன்றாடம் நாடோடி கூட்டமா ஒரு இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு மெய்யியல் வளர்ச்சி இருக்காது, அறிவு இருக்கு. அவன் என்னன்னா நாடோடி பக்கத்துல அவன் போகும்போது, நாடோடியாக அவன் பயணிக்கும் போது அவத்துல இருக்கக்கூடிய அறிவை அவன் பெற்றுக்குவான், அவ்வளவுதான் இருக்க தவிர ஒரு இடத்துல சிந்திச்சு ஒரு இடத்துல இருந்து கவலை இல்லாம பசி இல்லாம ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ மைண்டோட இருக்கிறவங்க தான் சிந்திக்க முடியும். அப்படித்தான் அப்படி இருந்தவங்க தான் சிந்திச்சவங்க, நிறைய சிந்திச்சுக்குது நேரம் இருந்துச்சு. ஆனா ஒரு போர்க்களத்துல எப்பொழுதும் போர்க்களத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இவ்வளவு ஒரு வீழ்ச்சியான மெய்யியல்கள் இயற்கை உணர்கிற வாய்ப்பு இல்லாமல் போகுது. இப்ப நமக்கு இந்த சூழல்ல அது இருந்தது. நம்முடைய சங்க இலக்கியத்திலையும் அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலையும் அப்படியான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதனாலதான் இவ்வளவு அறநூல்கள் நமக்கு வந்துச்சு. இதெல்லாம் உணர்ந்து 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 புதிய புதிய சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கு பாரு. அறநூல்கள் பெரும்பாலும் தமிழ்ல தான் மிக அதிகமான அறநூல்கள் இருக்குது நம்ம இடத்துலதான். எல்லாவற்றிலும் அறம், எந்த இதை எடுக்கிறோமோ அந்த இடத்தெல்லாம் அறத்தை கொடுக்கிறது. எல்லா உயிர்களையும் தம் உயிராக பார்க்கிற இந்த அறம் எல்லாத்திலுமே இருக்குது. இப்ப மட்டும் இல்ல, முன்னாடியிலேருந்தே அந்த இயல்பாகவே இந்த மரபுல இருக்குது, தமிழ் மரபுல இருக்குது. அப்ப அந்த உணர்வை எடுத்து காலும் போதுதான் நமக்கு இப்ப இருக்கிறவுடைய அந்த சாதி உடனடியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், சாதி சமயம் மதம், இது எல்லாமே ஒழிஞ்சு போகும், அதனுடைய தன்மை மீர்த்து போகும். அப்படி போன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பொது உணர்வா ஒருத்தர் இருந்துட்டாரு, ஒரு பொதுத்தன்மையோட இருந்துட்டாருன்னா, நீனும் நானும் ஒண்ணுதான்னு ஒரு ரெண்டு சாதியினரும் ஒன்னா இருந்துட்டாங்கன்னா சாதி சண்டைக்கு வேலையே இல்லை. நீனும் நானும் ஒண்ணுதான்ப்பா, நீ உன்னுடைய இறைய கணக்குல நான் என்னுடைய இருக்கிறேன், அதுல உன்னை மதிக்கிறேன் நான் அப்படின்ற அந்த பொதுத்தன்மை வந்துருச்சுன்னா, நீனு ஒரு இறை நான் இறை, நம்ம ரெண்டு பேரும் ஏதோ ஒரு தனித்தனியாக இருக்கிறோம் இருந்தாலும் அப்படின்னு சமத்துவ கருத்து, இந்த பொது உணர்வு என்பதுலதான் அது வரும். அப்படி இருந்துச்சுன்னா சமய சண்டைகள், சமயவாதிகளுக்கு மதவாதிகளுக்கு கலவரம், அவங்களால கலவரம் வருமா? வாய்ப்பில்லை. அப்ப இதுதான் இப்ப எல்லாவற்றிலையும் பார்க்கும்போது அக்கம் பக்கத்துல இருந்தது கூட சொல்றேன், நமக்கு இருக்கிற மாதிரிதான் அவங்களும் இருக்கிறாங்க, நமக்கு இருக்கிற மாதிரிதான் அவங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது, அவங்களுக்கு இது மாதிரி சின்ன சின்ன சண்டைகள், சொத்து, இது எப்படி பாருங்க நம்ம வாழ்வியல்ல பொது என்ற ஒண்ணை வச்சுட்டீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும், எல்லாமே ஃப்ரீயாயின மாதிரி இருக்கும், எந்த சிக்கலும் இல்லாம மாதிரி ஆயிடும். இப்ப எல்லா மனசுக்குள்ளேயும் ஒரு ஆள் நினைக்கிறது அப்படி அதுக்கு வேலைக்கு ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாவற்றையும் அப்படி நினைக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க, அந்த சமூகம் எப்படி இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்க சிந்திச்சு பாருங்க. அதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோம். அதுதான் ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை அப்படின்னு நம்ம பெருமானார் நம்முடைய இலக்காக சொல்றாரு. அந்த இலக்குல சொல்லும் பொழுதுதான் இதை என்ன சொல்றாங்கன்னா, பொது உணரும் போதலால் பிரித்தே அதுவெனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி அப்படின்ற செய்திகளை பெருமானார் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு விதமான விளக்கமும் இருக்குது. இந்த பொது அப்படின்ற விஷயத்த, இது ஒரு 3 விளக்கங்களை நான் சொல்லிட்டேன், 4வது விளக்கம் இதுல இன்னொன்னு இருக்குது. பொது அப்படின்றது எங்கேயும் இல்லை, அது ஒன்றுதான். எந்த இடத்துல பொது அப்படின்ற சொல்றதுக்கு எந்த இடம் சொன்னோம், நம்ம உடம்புல பொது அப்படின்னு ஒரு இடம் இருக்குன்னா நெற்றி புருவ மத்தி தான். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஞான பூரண ஆகாயம் அப்படின்ற சொல்றாங்க. அதுல இன்னும் இந்த விளக்கத்துல சொல்லும் போது ஒரு மெய்யியல் விளக்கம் இன்னும் கொஞ்சம் ஆழமா இறங்கி அதை நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. இப்ப இது நாம சொன்னது எல்லாமே ஒரு வேறுபடுத்தி இல்லாம பொது நோக்கத்தோட இருக்கணும், ரைட்டு ஒண்ணு. அந்த உணர்வுலதான் இறை வருது, முதல் விளக்கம். 2வது விளக்கம், பொது அப்படின்றது எல்லாவற்றையும் நம் பொதுவா இருப்பது ஒன்றுதான், எனவே பொது உணர்வுல இருக்கும்போதுதான் எந்த வேறுபாடும் இல்லாம அந்த மெய்யை உணர முடியும், பொதுதான் எல்லாமும் இருக்குது அப்படின்றது 2வது விளக்கம். 3வது விளக்கம், நீங்க இது மாதிரி அந்தங்கள் தனித்தனியான முடிவுகள்ல அது வெவ்வேறு நினைச்சிட்டு இருந்தோம், அது இல்லை, அது எல்லாம் ஒண்ணுதான், வெவ்வேறு இதா இருக்குது, எல்லாவற்றிலும் ஒளிந்திருக்குது அப்படின்றத மறைஞ்சிருக்குது அப்படின்றது 3வது விளக்கம். இந்த இடத்துல இது கொஞ்சம் வித்தியாசமான விளக்கம். என்னன்னா இது ஒரு தத்துவார்த்தமான விளக்கம். இந்த பொது அப்படின்றது எந்த இடத்துல இருக்கு, பொதுவை எங்க உணர முடியும், பொதுவெல்லாம் இறையை உணர முடியும். பொதுன்றது சிற்றம்பலம், அதாவது புருவ மத்தி, இந்த இடத்தை தான் பொதுன்றோம். இந்த இடத்துல சிந்திக்கும் போது இந்த இடத்துல தான் அதுக்கான அடைப்புக்கான திரை மறைஞ்சிருக்குது. இதை விளக்கும் பொழுதுதான் எல்லாவற்றையும் ஒவ்வொரு திரையா விளக்குது. தைப்பூசத்தை பெருவிழாவில் அதை பத்தி நிறைய பேசணும். தடித்து இருக்கிற அந்த அடர்த்தியான இந்த உயிரை, உண்மை இந்த ஆன்மாவை மறைத்திருக்கிற இந்த 7 திரைகள் விளக்கும் பொழுது அது நமக்கு அந்த வெளிச்சம் பிறக்குது. அப்படின்னா அந்த பொதுன்னா இந்த பொதுதான். அப்ப அந்த வழியில நீங்க பார்க்கும் பொழுது
இந்த பொதுவில், அதாவது சிற்றபை, திருச்சிற்றம்பலம், முக்கம், இந்த இடம், இந்த இதுதான் புருவ மத்தி, இதெல்லாம் சொல்றோம்ல, இந்த இடத்தில் தான் அதை உணர முடியும். அப்ப இந்த இதுல இருந்து நீங்க சிந்திச்சு பாருங்க. பொது உணரும் போதலால் பிரித்தே. இந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்த உணராத நீ எங்கெங்கே தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரித்தே அதுவெனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி. உனக்கு இந்த இடத்துல தோன்றாத அருட்பெருஞ்சோதி. புரிஞ்சுச்சா? இப்ப இது நெருக்கமா இருக்கு பாருங்க. இது தத்துவத்தை விளக்கம். பொது என்றது இந்த இடத்துல இருக்குது, மெய்யில இருக்குது. எல்லா தத்துவம் நமக்குள்ளதானே இருக்குது. தத்துவங்கள் எங்க இல்ல? வெளியில இல்ல தத்துவம், நான் தான் தத்துவம். காத்தினுடைய தன்மையை நான் எடுத்தா நான் யோகாந்தத்தின் முடிவு வந்துடும். வெளியினுடைய சாரத்தை எடுத்துட்டோம்னா நான் அது பரவெளி வெளி தத்துவத்தை நம்ம உள்வாங்கிடும். மண் தத்துவத்தை எடுத்துட்டீங்கன்னா எனக்கு பசிக்காது. நீர் தத்துவத்தை எடுத்துட்டீங்கன்னா எனக்கு போக்கும் வரவும் வராது. எனக்கு உள்ளேயும் சாப்பாடும் இறங்காது, பசியும் எடுக்காது, எனக்கு கழிவும் போகாது. நீர் தத்துவம் முடிஞ்சிருச்சா? இப்ப இதுதான் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அப்ப அந்த வழியில நீங்க இது பார்க்கும் பொழுது பொது என்பது எந்த இடத்துலதான் இருக்குது. இதை தாண்டி இதுதான், இதை உணர்ந்துட்டீங்கன்னா இதுதான் உணரணும். பொதுவே இதுவென்று உணர்ந்து பிறகு அந்த இடத்துல இறை இருக்குது, உயிர் இருக்குது. அத நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் வாயிலாக இந்த மாதிரியான கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இந்த மாதிரியான ஒழுக்கங்களில் கடைபிடிச்சு அந்த தடிப்புன்னா இந்த உயிரை மறைச்சிருக்கிற அழுக்குகளை நீக்கினாதான் இந்த பேரொளி புருவ மத்தியில இருக்கக்கூடிய இறையை நம்மளால உணர முடியும். எனவே சத்தியஞான சபையினுடைய விளக்கமும் இதுதான். இப்ப நீங்க சத்தியஞாபகத்துல திரை விலைக்கு ஜோதி காமிக்கிறாங்கன்னா அது எந்த பொருள்? இந்ததான் 2 வாசல் 3 வாசல் இருக்குது பெருவெளியில. முதல்ல முகப்புல 1 வலது கண், இடது கண், அப்புறம் நெற்றிக்கண். இது நெற்றிக்கண் அப்படின்னு சமயத்துல சொல்லுவாங்க. நம்ம புருவ மத்தி, புருவ பூட்டு அப்படின்ற இந்த இடத்துல தான் அடங்கி கிடக்குது அழுக்குகள் எல்லாமே. அதை நம்ம அடர்த்தியில எடுத்து வெளியில போட்டு, அதனாலதான் மனத்தை ஒழுங்குபடுத்தும் போது சிற்சபையில் கவனத்தை செலுத்த வேண்டும், பொதுவில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அப்ப அது என்ன பொருள்? இந்த இடத்துலதான் பொது அப்படின்னு சொல்றாரு. அப்ப வெவ்வேறு இடத்துல இருக்குதானா? அதெல்லாம் இல்ல. இப்ப தகராலயம், பாம்பன் சாமி கூட தகராலயம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இதயாலயம், தகராலயம், கமலம், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எங்க? இதய பகுதிக்குள்ள ஒரு பகுதி இருக்குது. உடலை பத்தியான இறை இருக்கிற இருப்பாக தகராலயம் இருக்குது. தகரம் என்றால் உடம்புல இந்த இடத்துல இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம செய்தியா பேசுறாங்க. ஆனா பெருமானார் சொல்லக்கூடியது இந்த இடம் தான் பொது. எனவே இதுதான் பொது என்று உணர்ந்து அதை உணர்ந்தும் பட்சத்துலதான் நீ அந்த நிலையை அடைய முடியும். அப்படி இல்லாத நிலையில பிரிச்சு எங்கெங்கயோ அங்க இருக்குது இங்க இருக்குது நம்ம சொல்லி இருந்தீங்கன்னா அந்த இடத்துல அருட்பெரும் ஜோதி அனுபவம் தோன்றாது அப்படின்ற செய்தி. இப்ப இது ஒரு விளக்கம். இப்ப இதுல இருந்து நாம 2 செய்திகளை அதுல இருந்து உள்வாங்கிக்கலாம். தத்துவார்த்த ரீதியாக மெய்யியல் விளக்கமாக பொது என்றது இதுவாக இருக்குது. அதை உணரும் பொழுதுதான் அந்த அருட்பெரும் ஜோதி என்கிற அனுபவம், அந்த அனுபவ நிலை, அனுவாதீத நிலை நமக்கு ஏற்படுது. அந்த உணர முடியும்ன்றது ஒன்று. 2வது, உலகியல்ல பொதுவான உணர்ச்சியை வழக்கம். கடைசியா ஆன்மநேயம், ஆன்மாவிலால் தான் இந்த இறையை அடைய முடியும்னு சொல்லும்போது ஒரே வரியில ஐயா சொல்றாங்க, யானை முதல் வண்ணமும் வடிவமும் தான் அதிகமா மாறி இருக்க தவிர நம்மளுடைய உயிர் என்பது ஒன்றுதான். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் சிற்சபை இருக்கிறது, இறைவனுடைய திருக்கோயில் இருக்குது. எனவே அதை கொள்ளுதல் கூடாது அப்படின்றத பெருமான கருத்து. அப்படி பார்க்கும்போது எல்லா உயிர்களையும் சமமாக பாவித்தல், எல்லா உயிர்களையும் எல்லா மனிதர்களையும் சமமாக பாவித்தல், எல்லா செயல்களிலும் பொது என்றது நம்ம இருந்துட்டாலே அந்த உணர்ச்சி வந்துடும் அப்படின்றதுதான் விளக்கம். இந்த 2 விளக்கத்துமே பெருமானார் சொன்ன விளக்கம் தான். ஐயா வெளியிலிருந்து யாரும் சொல்லல. பெருமானார் சொல்லதிலிருந்து நாம் சொல்லும் பொழுது இது மிக பொருத்தமாகத்தான் இருக்கும் அப்படின்றதா நமக்கு நம்முடைய கருத்துங்கய்யா. மீண்டும் பார்க்கலாம். பொது உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி என்பதுதான் இன்னைக்கு பெருமானார் நமக்கு இந்த அகவல் இருந்து சொல்லக்கூடிய செய்திங்கய்யா. இதுல ஏதாவது ஐயங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம பேசலாம். நன்றி. மகிழ்ச்சிங்க ஐயா, மிக சிறப்பான உரை. நிறைய தகவல்கள் இருந்தது. நல்லதுங்க ஐயா. வழக்கம் போல மிக சிறப்பான உரை, நிறைய தகவல்கள் இருந்ததுங்க ஐயா. அது போக பின்னாட்களில் நம்ம இந்த பொது அப்படிங்கிறத பற்றி தனியாக திருக்குறள் எப்படி பேசுங்கிறது, என்ன சொல்ல வருதுங்கிறதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு வகுப்பு வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த வகுப்பு அமைஞ்சுது.
நம்ம வாய்ப்பு இருந்தால் அந்த வகுப்பு ஏற்படுத்தலாங்க. நல்லா நல்ல தகவல்கள். நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, அதனால இது பண்ணிடலாங்கய்யா. அஹ், வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 68 இணைந்த அனைவருக்கும் நன்றி. நீண்ட நேரம் இணைந்திருந்து அனைத்தும் தகவல்களும் கேட்ட அனைவருக்கும் நன்றி. மிக சிறப்பான உரையை தொடர்ந்து வழங்கி வரும் ஐயா சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு அனைவரும் சார்பாக எங்களது நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருப்போம். வள்ளலாரின் மெய்யியலை உணர முயற்சிப்போம். நன்றி, வணக்கம்.